அடுத்த மாதம் என்ன மாதம்? கரெக்ட், ஆகஸ்ட் மாதம். நீங்கள் ஏதோ செப்டம்பர் அக்டோபர்னு சொல்லுவீங்களோன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் நமக்கு தெரியும். ஆகஸ்ட் மாதம் தொடர் உபவாச ஜெபம் நடைபெறும். போன வருடம் கர்த்தர் ஜெயம் என்கிற தலைப்பில் கர்த்தர் நடத்தினார். அதுக்கு முந்தின வருடம் வாக்கு தத்துவம், அதுக்கு முந்தின வருடம் ஜெபம், அதுக்கு முந்தின வருடம் அற்புதம். பாருங்க, அடிக்கிறாங்க பாருங்க, எனக்கே டவுட் ஆயிட்டு. கர்த்தர் நல்லவர். இந்த வருடம் கர்த்தர் எப்பத்தா என்கிற வார்த்தையை தந்திருக்கிறார். திறக்கப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லா ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கான வாசல்கள் கர்த்தர் நிச்சயமாய் திறப்பாராக. ஆமென். ஏன் இந்த மாதம் ஆரம்பத்திலே இதை அறிவிக்கிறேன் என்றால், இதுக்காக நீங்க 1 month ஒரு ஆயத்த ஜெபம் நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. 31 நாள்ல 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை துவங்கி 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை இந்த ஜெபம் நடைபெறும். நிறைய பேர் இப்போவே ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் ஆயத்தத்தோடு கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வருடம் எல்லா டே அந்த பகல் மீட்டிங் முழுவதும் லைவாகவும் நம்ம செய்வோம். இதுக்காக 1 மாதம் நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். அவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமானவர். எல்லாவற்றுக்கான வாசல்களும் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஒவ்வொரு நாள் கர்த்தர் என்னென்ன வார்த்தைகள் பேச வேண்டுமோ, என்னென்ன காரியத்துக்காய் ஜெபிக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஆவியானவரே பொறுப்படுத்தி நடத்த வேண்டும். இதற்காக எல்லாரும் ஒரு விசை கைகளை உயர்த்தி, தகப்பனே இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் வருகிற ஆகஸ்ட் மாத ஜெபத்தை நாங்கள் இப்பொழுதே உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, எப்பத்தா என்கிற நீர் சொன்ன, நீர் முழங்கின அந்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரை, இதை வைத்து நாங்கள் 1 மாதம் முழுவதும் உங்க சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரை நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் நெடுநாளாய் அநேகருடைய வாழ்க்கையில பூட்டப்பட்டிருந்த வாசல்கள் எல்லாம் இந்த ஜெபத்தில் திறக்கப்படும்படிக்கு என் தேவன் கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உங்க கரத்தில் வைக்கிறோம். கர்த்தாவை ஆளுகை செய்யும், சத்துரு கண் வைக்காதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.